என் தங்கமே, நேற்றே உன் இல்லத்திற்கு வந்த ஒருவள் உன்னுடைய கை கால்களை முடக்க வேண்டும் என்று செய்வினைகளை உன் இல்லத்தில் வைத்து சென்று விட்டாள். இந்த செய்வினையானது எப்பொழுது நடக்கப் போகிறது, எப்பொழுது உனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கப் போகிறது என்கின்ற நேரத்தை மட்டும்தான் இப்பொழுது எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய். கருப்பா, என்ன சொல்கிறாய்? அப்படியானால் என் கை கால்கள் முடங்கி விடுமா என்று கேட்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, முடக்கம் என்பது என்னவென்று நான் உனக்கு சொல்கின்றேன். இவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்கள், உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்திவிட முயற்சி செய்கிறார்கள் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் பலமுறை சொல்லி இருக்கின்ற விஷயம், யாரையும் இல்லத்திற்குள் அத்தனை சுலபமாக அனுமதிக்க கூடாது என்று. எதை வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் செய்ய துணிந்தவர்கள் அல்லவா? இதனால் யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் எண்ணி இவர்கள் ஒருபொழுதும் வேதனைப்பட போவது கிடையாது. இதையெல்லாம் எண்ணி இவர்கள் ஒரு நாளும் துன்பப்பட போவது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. கருப்பன் இது போன்ற ஒரு எச்சரிக்கை செய்தியினை உனக்கு தர வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்கின்ற உண்மையையும் நிச்சயமாக என் குழந்தை நீ உணர வேண்டும். அனைத்தையும் கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கைக்கு நீ உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரம், உன் கைகால்களை முடக்க இவர்கள் ஏன் இது போன்ற செயல்களை எல்லாம் செய்கிறார்கள்? அப்படியானால் உன்னுடைய முன்னேற்றத்தில் மனதளவில் அதிகப்படியான எதிர்மறையான விஷயங்களை கொண்டவர்கள்தான் இதை செய்திருக்கிறார்கள். நீ முன்னேறக்கூடாது என்றும் உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு வயிற்றெரிச்சல் படுகின்றவர்களும் தான் இது போன்ற விஷயங்களை செய்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருந்து உனக்கு எதை கொடுக்க நினைத்தாலும் அதிலிருந்து உனக்கான மாற்றங்களை நீ உறுதியாக பெற நினைக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் என் குழந்தை நீ தெளிவாகவே தெரிந்து கொள்வாய். என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உன்னை மேலும் மேலுமே நல்வழிப்படுத்தும். ஆனால் இவர்கள் செய்த இந்த வினைதான் இப்பொழுது உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றப் போகிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்வினையை உன் அப்பன் கருப்பன் நான் எடுத்து விடுகின்றேன். ஆனால் அதற்கு உன்னுடைய ஒத்துழைப்பு தேவை. அதற்கு நீ எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்தையும் தவறாக செய்து விடாமல், எந்த விஷயத்தையும் நாம் நம் வாழ்க்கையில் நமக்கானது என்று எதையும் அறிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொண்டு விடாமல் சற்று யோசித்து ஒரு முடிவை எடுத்தோமானால் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கான நன்மைகளை ஒரு சேர கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையும் தாண்டித்தான் நாம் இங்கே வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் அல்லவா? எந்த விஷயங்களையும் கடந்துதான் இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை நாம் பெற முயற்சி செய்கிறோம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்றும் உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்றும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து விடு. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி உனக்காக நான் உன்னை தேடி வருகின்ற இந்த தருணமும்
உன் இல்லத்திற்கு வந்து ஒருவர் இது போன்ற செயல்களை செய்ய துணிந்திருக்கிறார் என்றால் எங்கோ ஓரிடத்தில் நீ என்னை விட்டு விட்டாய் என்றுதான் அர்த்தம். கருப்பனை முழுமையாக மனதில் தாங்கி நின்றிருந்தாயானால் இந்த கருப்பன் உனக்காக எப்பொழுதும் இருக்கிறார் என்பதனை நீ முழுமையாக நினைவில் வைத்திருந்தாயானால் இது போன்ற தீய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்காது. இந்த மனிதர்களின் எண்ணங்கள் ஒருபொழுதும் மெய்யாகி இருக்காது. உன்னை சுற்றி நடந்ததும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கான நேரம் இது. இந்த தருணம் உன் வாழ்க்கையில் என்னவாக மாறும், ஏதுவாக மாறும் என்பதனை உன் அப்பன் உனக்கு எடுத்துச் சொல்கிறேன். என் பிள்ளையே, செய்வினைகளை செய்ய நினைப்பவர்கள் கொடூர மனம் கொண்டவர்கள், கல் நெஞ்சு உடையவர்கள். அதாவது அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும், அடுத்தவர்களின் கண்ணீரை கண்டு ரசிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்துவிட்ட பிறகு ஒரு செயலை செய்கிறார்கள் என்றால் அந்த செயல் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தவிர்த்துவிட முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இவர்கள் உச்சத்தில் நின்று எதிரியை அவர்கள் வாழ்க்கையில் அழிக்க வேண்டும் என்று நினைத்து செய்வது அல்லவா? அப்படியானால் அது உன்னை தேடி வருவது உண்மை. அதை தடுத்து நிறுத்துவதுதான் எப்படி என்று இந்த கருப்பனிடத்தில் இருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அதுபோல உன்னை அளவைக்க வேண்டும் என்று நினைத்துத்தானே இவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையில் நின்று நீ அழுது கொண்டிருக்காதே. இவர்கள் செய்த விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பாக நீ இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, கருப்பா, அப்படி என்ன நடந்து விட்டது என்று கேட்கிறாயல்லவா? என் குழந்தையே, நேற்று உன் இல்லத்திற்கு வந்த ஒருத்தி உன்னிடத்தில் பல மணி நேரமாக பேசிக்கொண்டு உன்னுடைய மூளையை சலவை செய்துவிட்டு சென்றிருக்கின்றாள். அதாவது நீ எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த ஒரு காரியத்தை என் பிள்ளை சரியாக செய்துவிட வேண்டும். அந்த ஒரு காரியத்தை இந்த வாழ்க்கையில் சரியானபடி நீ வெற்றிகரமாக மாற்றிவிட வேண்டும். அவர்கள் எதை நினைத்து இந்த விஷயத்தை உனக்கு செய்ய முயற்சி செய்தார்களோ அதை அப்படியே தலைகீழாக மாற்றி நீ உன் வாழ்க்கையின் வெற்றியை பெற வேண்டும் என்பதைத்தான் கருப்பன் சொல்கின்றேன். என் குழந்தையே, நான் இருந்து நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு தருவது அத்தனையையும் நீ என்னவென்று சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் உன்னோடு நான் வருகிறேன் என்பதும் உனக்கு என்று புரிகின்றதோ அது உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் சரியாக உனக்கு கிடைத்துவிடும். என் குழந்தையே, எதை தேடி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதில் கவனம் வேண்டும். எந்த விஷயத்தை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்பதில் புரிதல் வேண்டும். அத்தனை விஷயங்களும் நமக்கு இவர்கள் எதற்காக செய்கிறார்கள் என்கின்ற தெளிவு வேண்டும். இதுவெல்லாம் இருந்துவிட்டால் உன்னோடு இந்த கருப்பன் நான் இருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, இத்தனை நாளும் நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நான் ஒவ்வொரு முறையும் சரியாக எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அப்படியானால் நேற்று உன் இல்லத்திற்கு வந்தவள் என்ன செய்தாள் என்பதனை நான் உனக்கு தெளிவுபடுத்துகிறேன். சற்று கவனமாகவே கேள். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல விஷயம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையின் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீ பயணிக்க தொடங்கி இருக்கிறாய். வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க நீ தயாராகிவிட்டாய். இதை தெரிந்து கொண்ட இவள் தன்னுடைய அத்தனை வேலைகளையும் விட்டுவிட்டு உன்னை தேடி ஓடோடி வந்து விட்டாள். தன்னுடைய அத்தனை விஷயங்களையும் தவிர்த்துவிட்டு எப்படியாவது உன் மூளையை சலவை செய்து இந்த விஷயத்தை உன்னை செய்ய விடாமல் தடுத்து விட வேண்டும் என்று ஓடோடி வந்து விட்டாள்.
இவள் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் உன் இல்லத்தில் நீயும் இந்த விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டிருந்தாய். சட்டென்று ஒரு நொடியில் உன் மனதை மாற்றுவதற்கு இவள் எடுத்த முயற்சிகளை காணும் பொழுது உன் அப்பன் கருப்பன் எனக்கே அது ஆச்சரியமாக இருந்தது. சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் 100க்கு 100 உண்மையாகவும் நீ நம்பும்படியாகவும் அது இருந்தது. ஆனால் இது இவளின் சதித்திட்டம் என்பது உனக்கு நிச்சயமாக தெரியாது. இதை இவள் சதி செய்து உன் மனதை கலைக்க முயற்சி செய்தாள் என்பது உனக்கு தெரியாது. அதாவது உன்னுடைய கையும் கால்களையும் முடக்கும்படி அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இனி உனக்குள் இருந்த சுறுசுறுப்பை நீக்கி நாம் எதையுமே செய்யாமல் ஒரு மூலையில் இருந்து விடலாம் என்கின்ற மனநிலைக்கு உன்னை கொண்டு சேர்த்து விட்டது. என்கின்ற மனநிலைக்கு உன்னை கொண்டு வந்து விட்டது. இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக செய்து இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தந்திருக்கின்ற பல உண்மைகளை மறந்து இவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையையும் உண்மை என்று நம்பிவிட்டாய். இனிமேல் இந்த செயலை செய்ய வேண்டாம் என்பது போன்ற ஒரு சோம்பேறித்தனத்தை உனக்குள் வளர்த்து கொண்டாய். இதற்கு பெயர்தான் முடக்கம். உன்னுடைய கைகளையும் கால்களையும் அடுத்தது எந்த விஷயத்தையும் செய்ய முடியாதபடிக்கு இவள் முடக்கி விட்டாள் அல்லவா? என் குழந்தையே, இது இன்றோ நேற்றோ நடக்கின்ற விஷயம் அல்ல. என் குழந்தையே, பல காலமாக இது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தை நீ செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அதில் வேண்டும் என்றே பல இன்னல்களை உருவாக்கி உன்னை அதை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள் உன் அக்கம் பக்கத்தில் இருக்கின்றவர்கள். இப்படியாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை முடக்க வேண்டும் என்று நினைத்து இவர்கள் செய்த இந்த சூழ்ச்சிகளைத்தான் இந்த கருப்பன் செய்வினைகள் என்று சொல்கின்றேன். அதனால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடிவெடுத்து விட்ட பிறகு ஒரு பொழுதும் நீ ஒரு அடி தொலைவு கூட பின்வாங்கி விடாதே. எத்தனை இன்னல்களை இவர்கள் கொடுத்திருந்தாலும் எத்தனை சோதனைகளை இவர்கள் தந்திருந்தாலும் இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைப்பது நிச்சயமாக உன் மனநிலையை பொறுத்தது. யார் என்ன சொன்னாலும் உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து எந்த வகையிலும் இவர்களுக்கு நீ தலையசைத்து விடாதே. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியான புரிதலில் ஏற்றுக்கொண்டாயானால் உனக்கு நல்லது நடக்கும். உன் கைகளையும் கால்களையும் முடக்கி உன்னை அடுத்த அடி எடுத்து வைக்க விடாமல் இந்த பெண் நேற்று உன் மூளையை சலவை செய்ததை சற்று சிந்தித்து பார். என் குழந்தையே, இது நேற்றுதான் நடந்தது என்று நீ எண்ண வேண்டாம். உன் வாழ்க்கையில் இப்படிதான் எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் நீ எந்த ஒரு நன்மைகளையும் செய்ய நினைத்தாலும் அதை உன்னை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது இந்த பெண்ணினுடைய வார்த்தைகள். இவளிடத்தில் அத்தனை விஷயங்களையும் நீ சொல்வதுதான் உனக்கு இத்தனை பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கின்றது. இதற்கு மேலும் இப்படித்தான் இருப்பாய் என்றால் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் யாவும் உன்னை எந்நாளும் காயப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் கருப்பன் சொன்ன வார்த்தைகளை நம்பி உன் வாழ்க்கையில் நீ பெற்ற சந்தோஷங்கள் ஏராளம். அப்பன் கருப்பன் என் வார்த்தைகளை மதிக்காமல் சென்று இந்த வாழ்க்கையில் நீ இழந்த விஷயங்கள் ஏராளம். அதனால் இனியாவது இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை தெரிந்து நீ எப்பொழுதும் பெருவாழ்வு வாழ வேண்டும். நீ இத்தோடு இந்த வாழ்க்கையை முடித்து விடாமல் எவ்வளவுதான் உன்னை முடக்க இவர்கள் முயற்சி செய்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகள் இனி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக எடுத்துச் சொல்லும். சரியானபடி உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். அத்தனை உண்மைகளையும் உனக்கு நல்லபடியாக உன் கண் முன்னாலேயே கொண்டு வந்து நிறுத்தி உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நிமிடம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு உண்மைகளுக்கும் என்றும் என்றென்றும் என் பிள்ளை நீ கட்டுப்பட்டு நடக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. நான் இருந்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்கள்
இனிமேலும் உன்னை தேடி வந்து நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. இனி எல்லாமும் உனக்கு நன்மைகள்தான். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.